சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ளும் ஒரே அணி. தொழில்நுட்ப தனியார் கல்லூரியினை சேர்ந்த 12 மாணவர்கள் ஐரோப்பா நாட்டில் நடைபெறும் சர்வதேச எரிசக்தி படகு சவாலில் 3வது ஆண்டும் டீம் சி சக்தி எனும் தலைப்பில் பங்கேற்க உள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் பயிலும் 12 மாணவர்கள் கொண்ட குழுவினர் ஐரோப்பா நாட்டில் மொனாக்கோ என்ற பகுதியில் நடைபெறும் எனர்ஜி படகு சவால் 2024 எனும் போட்டியில் பங்கேற்க இந்திய நாட்டிலேயே முதன்முறையாக பேட்டரி கொண்டு இயங்கும் படகை வடிவமைத்துள்ளனர். டீம் சி சக்தி என்ற குழுவை சேர்ந்த 12 மாணவர்கள் வடிவமைத்துள்ள இந்த படகு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று பந்தயசாலை பகுதியில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டீம் சி சக்தி குழுவை சார்ந்த மாணவ மாணவிகள் கூறியதாவது. So என் பேர் ஹேமலதா from the team of management and sponsorship. So team C Shakti வந்துட்டு Monaco Energy Boat Challenge அப்படின்ற ஒரு international boat racing competition. It's nothing but the boat racing competition. அங்க வந்துட்டு இந்தியால இருந்து திரும்ப first team to participate for the 3rd consecutive time, and I'm happy to share you that we are going to Monaco by the end of June. Okay. ஸோ மொனாக்கோ எனர்ஜி போட் சேலஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இட்ஸ் நத்திங் பட் நிறைய கண்ட்ரியிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் டீம்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எத்தனை பேர் வேணாலும் வந்து அவங்களுடைய போட்டை வந்து அவங்களே பில்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு எனர்ஜி சோர்ஸ் எல்லாமே லைக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாமே அவங்களே பில்ட் பண்ணிட்டு மற்ற டீம்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க. இந்த ஈவெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சஸ்டைனபிலிட்டியை வாட்டர் வேஸ்ல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், லைக் ப்ரொமோட்டிங் த சஸ்டைனபிலிட்டி ஒன்லி யூசிங் த கிரீன் எனர்ஜி கான்செப்ட்ஸ். லைக் அவங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் எமிட் பண்ணக்கூடாது, ரொம்ப கிரீனா டெக்னாலஜியை கொண்டு போகணுன்றது அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் இந்தியன் டீம் வந்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ